அனைவருக்கும் வணக்கம். I'm still testing the site. I hope you're able to watch me live. Velachery சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் சந்தோஷ் பாபு, IAS ஆஃபீஸர். ஒரு 8 வருஷம் பாக்கி நிற்க நான் ஒரு VRS எடுத்த அரசியலில் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்தோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி கொஞ்சம் சொல்லியால், நான் 1995 பேட்ச் ஆஃப் தி IAS தமிழ்நாடு காடர். ஒவ்வொரு பேட்சில் ஒரு 6-7 IAS ஆஃபீஸர்ஸ் இருக்கும். அதில் ஒன்று நான் 1995 ஆரம்பித்தேன். 2020 ஆகஸ்ட் 2020 ஐ டுக் VRS. இதனிடையில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் மக்கள் சேவையில் ஈடுபடுறதுக்கோ வாய்ப்பு கிடைச்சது. அதில் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், ஒரு 360 டிகிரி, நமக்கு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம், இதனிடையிலும் பண்ணலாம். நல்லது மட்டும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால பிக் சேஞ்சஸ், பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னால் கொண்டு வர முடிஞ்சது அரசாங்கத்தில். ஐ குட் பிரிங் அபவுட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். நான் கிட்டத்தட்ட 18 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தலைகீழாக மாற்றுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐ பிலீவ் இன் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ பிலீவ் லீடர்ஷிப் இஸ் ஆஃப் two kinds. One is called an incremental leadership, and second is what I call as a transformational leadership. Transformational leader நீங்கள் உங்கள் மனசில் யார் வரும்? உங்கள் மனசில் லீ குவான் யூ வரும். அதே மாதிரி தலைவர்கள் தானே உங்கள் மனசில் வரும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அக்ரானிம் இருக்கு. IIT ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் நான் சொல்லுவோம். IIT இஸ் இன்டெகிரிட்டி, இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. இன்டெகிரிட்டி வேணும், அதாவது நேர்மை. இனோவேஷன் வேணும், அதாவது புதுமை. அண்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இது 3 சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடராக மாற முடியும் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ ஐ ஃபவுண்ட் தட் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் இதில் 3ல் 2 குவாலிட்டிஸ் இருக்கும், இல்லை 1.5 குவாலிட்டி இருக்கும், இல்லை 1 குவாலிட்டி இருக்கும். 3 குவாலிட்டி சேர்ந்த ஒரு மனிதர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது நான் டாக்டர் கலாமில் பார்த்துருக்கோம், டாக்டர் லீ குவான் யூவில் பார்த்துருக்கோம், நம்மளோட டாக்டர் கமல்ஹாசனில் பார்த்துருக்கோம். அவங்களும் நேர்மையான மனிதர், புதுமையான விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, டெக்னாலஜி நிறைய பயன்படுத்தக்கூடியவங்க. ஸோ டெக்னாலஜி இல்லாமல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது காரணமே டெக்னாலஜி தானே, இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்ப் இஸ் டெக்னாலஜி, வாஷிங் மிஷின் டெக்னாலஜி, ஃப்ரிட்ஜ் டெக்னாலஜி, எடுத்தால் எதுவும் டெக்னாலஜி. ஒரு பென், ஃபவுண்டன் பென் கூட டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி இல்லாத மனிதன் முன்னேறியது கிடையாது. வீலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் எடுத்தாலும் எவ்ரிதிங் இஸ் டெக்னாலஜி. ஸோ பேசிக்கலி ஆல் திஸ் டெக்னாலஜி இஃப் யூ லுக் அட் இட், கடைசி மனிதனே தானே ஹெல்ப் பண்ணுறது. நமக்கெல்லாம் அது இயல்பாக ஹெல்ப் வருது. பட் கடைசி மனிதனே ரொம்ப இட்ஸ் அ பிக் லெவல் டெக்னாலஜி. தட்ஸ் வை ஐம் சேயிங் இன்டெகிரிட்டி, இனோவேஷன், டெக்னாலஜி, இது 3 இருந்த ஆள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடராக மாற முடியும். நானும் இது 3 கடைப்பிடித்த ஒரு IAS ஆஃபீஸர். 25 இயர்ஸ் நீங்கள் என்னுடைய ஒர்க் எடுத்து பார்த்தால் என்னுடைய பர்சனல் வெப்சைட் இருக்கு, SANTHOSHBABU.org. நான் ஒரு 8 வருஷமா அந்த சொந்தமான அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு காலம் இந்த மாதிரி வெறும் நான் அரசியல் இறங்குறதுக்கு ஒரு காலம் வெறும் என்று ஒரு நினைப்பில் தானே அதெல்லாம் உருவாக்கியது. 2012 முதல் அதை உருவாக்க ஆரம்பித்தோம். தமிழகத்தினுடைய ஒரு பொட்டன்ஷியல் இங்கே இருக்கேன். பட் அவர் கவர்னன்ஸ் இஸ் அட் திஸ் லெவல். ஸோ ஐ ஹவ் பீன் சீயிங் திஸ் ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ். நான் ரொம்ப ஐ ஃபீல் வி கேன் மேக் கவர்னன்ஸ் வேர்ல்ட் கிளாஸ், இல்லையா? அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் இப்படி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் அரசு மீன்ஸ் வாட்? கவர்மெண்ட். அரசியல் மீன்ஸ் கவர்னன்ஸ் தானே இருக்கணும், இல்லையா? ஆனால் அரசியல் என்ன மக்கள் சொல்றாங்க? பாலிடிக்ஸ் சொல்றாங்க. பாலிடிக்ஸ் மீன்ஸ் வாட்? வாட் ஐ சே அபவுட் யூ ஆர் வாட் யூ சே அபவுட் மீ இஸ் பாலிடிக்ஸ், ரைட்? ஆக்சுவலி அரசியல் மீன்ஸ் கவர்னன்ஸ். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கிறது? ஹவு டஸ் இட் கவர்மெண்ட் மேக் இட் ஈஸி ஃபார் யூ? ஸோ எனக்கு ஒரு இதுக்கு ஒரு அகெயின் நாட் அன் அக்ரானிம், ஒரு ஃபிலாசபி இருக்கேன். பீப்புள் ஷுட் நாட் see கவர்மெண்ட், தே ஷுட் ஃபீல் கவர்னன்ஸ். ஸோ தட்ஸ் மை என்னுடைய கொள்கை அப்படி தானே. இப்போ நீங்கள் 10 டவுனிங் ஸ்ட்ரீட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து 10 டவுனிங் ஸ்ட்ரீட் போய் அந்த வீட்டில் ஒரு போலீஸ்மேன் தானே இருக்கும்.
You can walk up and down, no issues, no questions asked. But on an average, ஒரு average Londoner is photographed 55 times a day. So passive surveillance. It's not as if nobody is watching, everybody is watching. Technology பயன்படுத்துறாங்க. ஸோ அது அவங்களுடைய passive surveillance இருந்தாலும் அவங்களுடைய traffic மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் all those things are handled by technology at the back end. But சாதாரண மனிதனு அது ஒன்றும் ஃபீல் ஆகுறது இல்லை. They get up in the morning, they do what they want. அவங்களோட ஃப்ரீடம் பயன்படுத்துறது போல ஒரு பெரிய வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கிறது. இந்த மாதிரி தானே நம்ம வரணும். இப்ப இங்க என்னன்னு கேட்டா, மக்கள் அரசாங்கத்துக்காக இருக்கேன், அரசாங்கம் மக்களுக்காக இருக்கணும். இட்ஸ் ஆக்சுவலி சோஷியல் கான்ட்ராக்ட், ஒரு சமுதாய ஒப்பந்தம் இல்லையா? அதாவது ஒரு 1.3 பில்லியன் பீப்புள், ஒரு 8,000 பர்சன்ஸ் இன்க்ளூடிங் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 8,000 to 10,000 பீப்புள் கிட்ட நீங்க இந்த எங்களை ஆளுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சமுதாய ஒப்பந்தம், அன்ரிட்டன் ஒப்பந்தம் நம்ம பண்றோம். அந்த ஒப்பந்தத்துக்கு 2 சைடு இருக்கேன். அதாவது நீங்க நேர்மையா இருக்கும், நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. நம்ம லாஸ்ட் 70 years கஷ்டப்பட்டு வாங்கிய இந்த ஃப்ரீடம் நம்ம எப்படி பயன்படுத்துறாங்க? ஒருத்தருக்கும் அரசியல் நீங்க சொல்லக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் இல்ல, நான் பார்த்ததில் 25 years பார்த்ததுல எங்கிட்ட ஒரு அமைச்சரும் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கேன், நான் இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ், ஹார்டிகல்ச்சர் எப்படி இருக்கேன், ஐடி எப்படி இருக்கேன், யாரும் கேட்டது கிடையாது. சார் டெண்டர் வருமென்னு சொல்லுங்க, டிரான்ஸ்ஃபர் வருமென்னு சொல்லுங்க, இது 2 தானே அவங்க. இது நான் கட்சி பேதம் பண்ணி நான் சொல்ல முடியும். யாரும் அது கேட்கறது இல்லை. பிகாஸ் there's a lot of money in this. Now what happens with corruption is, நம்மள ஒவ்வொரு லெவல்லையும் அது போய் பாதிக்கிறது. டைரக்டா புவர் பீப்புள் பாதிக்கும், அது சந்தேகமே கிடையாது. கரப்ஷன், the first victim is the poorest man on the street. அது நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தானே I used to say it's like drugs. Say no the first time every time. அந்த காலத்துல ஒரு ட்ரக்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தூர்தர்ஷன்ல ஓடிட்டு இருந்தோம். Say no the first time every time to drugs. Corruption is also like that. It can get on you. அது நம்மளோட உள்ள போய் நம்மளோட சிஸ்டத்தினை பாதிச்சு ஒரு கேன்சரா மாறி அதினை அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகும். நம்மள அதனுடைய அடிமையாக மாறும். இப்ப எல்லா அரசியல்வாதிகளும், பியூரோக்ராட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதனுடைய அடிமையாகி போச்சு. அடிமையாக போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லியா, சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும். நீங்க ஒரு அரசாங்க ஆஃபீஸுக்கு போய் இப்படி நிற்கும் நிறைய புவர் பீப்புள், கிரீவன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இப்படி வந்து நிற்பாங்க. அப்படி நிற்க கூடாது. நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கு? யூ ஆர் a tax paying citizen and I am being paid through that tax. As an IAS officer, எனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், ஒரு காரா இருந்தாலும், ஒரு டிரைவரா இருந்தாலும், ஒரு வீடா இருந்தாலும், அதெல்லாம் உங்களோட வரி பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய, எனக்கு கொடுக்கக்கூடிய வசதி. அது அந்த வசதின்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு மினிமம் கேரண்டி so that you can perform your work for the citizen. அதுதானே அரசாங்கம். பட் ஒவ்வொருத்தர் என்ன நினைக்காங்க, நான் நல்ல டாக்டர், நான் டாக்டர் ஆயா I have a good life. நான் engineer, I have a good life. An IAS officer, I have a good life. As a politician, I have a good life. That's not the purpose. How many people? 8,000 people only. I'm telling you, the whole of India, where 8,000 people only are doing all this. The 8,000 people மக்கள் தேர்ந்தெடுத்து அங்க கொண்டு வச்சிருக்கேன். Not only through election, through selection also. Politicians are elected, bureaucrats are selected. But whatever it has gone through a process, and அவங்களை அங்க உட்கார வச்சுட்டு நீ நல்லது செய், அப்படித்தானே மக்கள் உங்களை ஒரு சமுதாய ஒப்பந்தம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. பட் இதுக்கு மாற்றாக நம்ம செல்ஃபிஷ் ஆகுது, நம்மளோட ஃபேமிலி பணத்துக்கு அடிமைப்படுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்மளுடைய அந்த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சர்விங் தி பீப்புள் அது ஷிஃப்ட் ஆகும். அந்த ஷிஃப்ட் ஆகும்போது தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டிஃபீட்டட். ஸோ இப்போ நீங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை நம்ம நல்லா போயிட்டு இருக்கேன், தமிழ்நாடு நல்லா போயிட்டு இருக்கேன். பட் the calculation should not be like that. The calculation should be, are you good against your potential? உங்க பொட்டன்ஷியல் எங்க இருக்கு? நீங்க எங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா there is a potential deficit. Your comparison should not be against other states. Your comparison should be against your potential. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், as far as I understand, and 25 years spent பண்ணியதுல, we have some of the world class people here. English government servants are really fantastic because I have done massive transformations. They same politicians, same people எல்லாம் வச்சு நம்ம பண்ணிருக்கோம். So my experience is that people can be molded with good leadership. They're malleable. அவங்களே
நன்றாக நல்ல ஒரு லீடர்ஷிப் வந்தா அவங்கள பதப்படுத்தி மக்கள் நன்மைக்காக நேர்மையாக அவங்கள நயிக்க முடியும், அவங்கள கொண்டு போக முடியும். திஸ் இஸ் பீன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க 25 இயர்ஸ்ல சம் 17 18 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தலைகீழா நான் மாத்திருக்கோம். தலைகீழா மாத்தியதுக்கு நான் ஐ எம் ஒன்லி கிவிங் a direction. My people are doing it, the same government servants. So what does it show? It only shows அந்த டாப்ல இருக்கிற ஆளு நல்லா இருந்தா பாக்கி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும். World class. We should not chase money. We should chase world class. We should chase excellence. இதுதான் என்னுடைய குறிக்கோளும். வேளச்சேரி தொகுதி எடுத்தால் கூட நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுத்தால் அது ஒரு டிஃபரெண்ட் வேளச்சேரியா நான் கண்டிப்பா மாத்தும், அதுல சந்தேகமே கிடையாது. தலைகீழா மாத்திடும், அதுல சந்தேகம் கிடையாது. தலைகீழா எதுக்கு மாற்றணும் சொல்லியா? பொட்டன்ஷியல். வேளச்சேரிக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா பொட்டன்ஷியல் அச்சீவ் ஆகல. கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்கு, கொஞ்சம் ரோட்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஃபிளைஓவர்ஸ் இருக்கு. தட்ஸ் நாட் தி பொட்டன்ஷியல். வேளச்சேரியோட ஒவ்வொரு இன்ச்சும் நம்ம போய் உட்கார்ந்துருந்தா ஆஹா சூப்பரா இருக்கேன், சிங்கப்பூர் மாதிரி இருக்கேன், சுவிட்சர்லாந்து மாதிரியா இருக்கேன், ஏன் அப்படி கொண்டு வரக்கூடாது? ஒவ்வொரு இன்ச், எவ்ரி ஸ்கொயர் இன்ச் கேன் பி மேட் பியூட்டிஃபுல் ஃபார் த பீப்புள். அண்ட் மக்கள் தெரிய வேண்டாம் எங்கே அரசாங்கம் இருக்கேன், எங்க எல்லாமே உங்க செயலியில உங்க மொபைல் போன்ல வந்து சேரணும். அதுக்காக தானே நான் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் சொல்லி பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடி அதனுடைய பெரிய கனவா இருந்தது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு கூட நான் போகல. The Prime Minister's advisor called me, Santhosh Babu, we had done a 360 on you when I joining us. They கேள்வி ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது I said, சார் ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் நான் வர முடியல. நான் மாண்பு முதலமைச்சர் மூலமாக 110 விதியின் கீழ் பிளாக் செயின் பேக்போன் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் பாரத் நெட் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் 10-20 இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு. அது 4 முக்கியமான இனோவேஷன்ஸ். இது நான் தமிழகத்தை அப்படியே மாற்ற முடியும், அதனால நான் வர முடியல. கித்தனை को कर रहा है? I said around 3,000 crores. Hey Baba, you'll do 3 lakh crores with us. Come and join us. They waited for 1 month. They wrote to Chief Secretary. நான் still போகல. ஏனென்றால் I felt that this is an opportunity. எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் மாதிரி எல்லாம் சேர்ந்து அந்த அப்போ தானே இந்த டெண்டர்ல இஷ்யூஸ் எல்லாம் ஆகி நான் then I decided எவ்வளோ நம்ம ஒரு பியூரோக்ராட் எவ்வளோ ஆனஸ்டா இருந்தாலும் எவ்வளோ எஃபிஷியண்டா இருந்தாலும் அல்டிமேட்லி யூ கம் அண்டர் த பொலிட்டிஷியன். அப்போ அந்த பொலிட்டிஷியன் நினைக்கிறது தானே, அரசியல்வாதி நினைக்கிறது தானே அங்கே நடக்கும். நீங்க அட் பெஸ்ட் யூ கேன் டூ. நான் அதெல்லாம் தாண்டி போயிருக்கேன், நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருந்திருக்கேன். என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஏசிஆர் மார்க் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் 9 மார்க் சீஃப் செக்ரட்டரி போட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் 4 ஆக்கிட்டாங்க. இந்தியன் வரலாறுல அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஆளு நான் சொல்லணும் கேட்கறது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் சொல்லியா. ஸோ நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இருக்கேன். இருந்தாலும் நம்மளோட கிட்டத்தட்ட 15 லட்சம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் செலக்ட் பண்ண 15 லட்சம் பேரை எக்ஸாமின் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் தானே இந்த வருஷம், இப்போ எல்லாம் 120 பேர் ஐஏஎஸ் வராங்க. வரும்போது அவங்க மேலே அர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நடக்கிறதான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் we are constrained by this politics. அவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆஃபீஸர்ஸ், வேர்ல்ட் கிளாஸாக வேலை செய்யக்கூடியவங்க. பட் நம்மளோட சிஸ்டத்தினை ஒரு விதமாக மாற்றியிருக்கோம். இந்த அரசியல் மாற்றணும்னு சொல்லித்தானே கமல் சார் நேர்மையான ஒரு தலைவர் நமக்கு கிடைத்தது. ஸோ நானும் 2026 வெளிவரணும்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோவில் எழுதிட்டு இருந்தோம். நேஷனல் குட் கவர்னன்ஸ் பார்ட்டி, தேசிய நல்லாட்சி கட்சி நல்லா சொல்லி நானும் ஒரு மேனிஃபெஸ்டோக்கு எழுதி, ஆனால் என்னோட மூஞ்சி யாருக்கு தெரியாதனாலே நானும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் யார்கிட்ட சேருது. கடைசியில் பார்த்தா நேர்மை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் மட்டும்தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும். பிகாஸ் வேற யாரும் பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஸோ அது ஒரு பக்கம். நான் உங்கள்கிட்ட பேச வந்தது வேளச்சேரியை பற்றி. வேளச்சேரி என்னை தேர்ந்தெடுத்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹார்வர்டில் படிச்சுட்டு வந்தோம், ஒரு மாஸ்டர் இன் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் ஹார்வர்ட் அண்ட் சிங்கப்பூரில் சேர்ந்து 1 year கோர்ஸ். எனக்கு ஒரு 1 கோடி ரூபா அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒரு நன்கொடை கொடுத்து ஐ கம்ப்ளீட் தட் கோர்ஸ், MPM மாஸ்டர் இன் பப்ளிக் மேனேஜ்மெண்ட். அது முடிச்சுட்டு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தானே ஐஏஎஸ்ல இருந்திருக்கேன். சீஃப் செக்ரட்டரி ஆகணும்னு இல்லை, எந்த செக்ரட்டரி ஆகணும்னு இல்லை, எனக்கு ஒரட்ட கனவு அது. பட் நான் போய் கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் திமிரு, எனக்கு அது பெருமையாக தான் கருது. போய் கேட்கக்கூடாது. என்னோட மனசில் இருந்தது சென்னை கார்பரேஷன் கமிஷனராக என்னை போட்டால் இதனை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியாக மாற்ற முடியும். இதுதானே என்னுடைய ஒரு மனசு. ஐ கேன் மேக் திஸ் இன் த வேர்ல்ட் கிளாஸ் சிட்டி.
வித் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். எத்தனை மக்கள் இருக்கேன், எத்தனையோ பேர் லைவா வருது, எத்தனையோ பேர் இது 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 அவங்க மனசுல இருக்கே இது ஒரு சூப்பர் சிட்டியாக மாற்றணும். நீங்க கூகுள் ஏர்த்ல போய் பாருங்க, இந்த ஜஸ்ட் ஜூம் இன் ஆன் சென்னை, இட்ஸ் a wonderful place. பட் ரொம்ப ஜூம் இன் பண்ணியா குப்பை கூடமா அங்க இங்க கிடக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கேன். லாட்ஸ் ஆஃப் urban issues which are not being tackled. ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் சொல்றாங்க, பட் இவங்க டேக்கிள் பண்றது இல்லை. பிகாஸ் அவங்க குறிக்கோள் பணம் தானே, அவங்க குறிக்கோள் அர்பன் டெவலப்மெண்ட், அர்பன் மேனேஜ்மெண்ட் இருந்தா இதெல்லாம் ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்கள். பணம் இருக்கே, மனம் தானே இல்லாதது. ஸோ என்னோட மனசுல இவங்க என்ன சென்னை கார்பரேஷன் கமிஷனர் போட்டா ஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் தி சிட்டின்னு எல்லாம் சொல்லி இருக்கும்போது அவங்க என்ன பூம்புகார்ல கொண்டு உட்கார வச்சாச்சு. பூம்புகார் இஸ் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். 4 வருஷம் தான் அங்கே இருந்தோம், 2014 முதல்ல 2018. அது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங். நிறைய நல்ல குட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க் பண்ணக்கூடிய இடம், அங்கே கொண்டு உட்கார வச்சுட்டு கொஞ்ச நாள் கையும் அங்கே எடுத்தது. பட் நான் 4 வருஷம் நான் கேட்கவே இல்லை. என்னுடைய மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடந்தது, எல்லா துறையிலும் நடந்த மாதிரி பூம்புகாரில் தானே மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. நீங்க போய் பார்க்கலாம். இப்போ நீங்க சென்னை ஏர்போர்ட், திருப்பதி ஏர்போர்ட், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், எல்லா 8 ஏர்போர்ட் இன் சவுத் இந்தியா, அது எல்லா இன்டீரியர்ஸ் நான் தானே பண்ணியது. ஸோ ஐ கால் இட் கான்ஸ்பிரசி ஆஃப் தாட்ஸ். நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணும்போது ஏன் இதற்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் எல்லாருக்கும். எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் there's a laughter, பெருசாக கிளிக்க போகிறேன் அந்த மாதிரி. So I said, why can't we do the airports, interiors? அப்போ ஒரு சிரிப்பு. ஒரு 1 week later, ஒரு senior architect, she comes and says, sir, can we do the airports? I said, amazing. Then after 15 days, the airport director himself comes, sir, can you help me with the interiors of the airport? Can you believe it? 3 different people. 3 பேர் சந்திச்சது கிடையாது, ஆனா 3 பேருக்கும் ஒரே மனது. I call it a conspiracy of thoughts. Now we see the interiors of airport. நல்ல பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கோம். நான் என்னுடைய ஆர்கனைசேஷன் 30 கோடி இருந்தது 42 வருஷத்துல, 44 வருஷத்துல அது 70 கோடி டர்ன் ஓவர் கொண்டு வரும். அங்கே ஒரு என்னுடைய கணேஷா, லெட்ஸ் சே கல்கட்டா மேனேஜர், இஃப் ஷி சேஸ், சார் இந்த கிளையண்ட் இந்த கணேஷா கேட்கறான்னு சொல்லி ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நீங்க லெட்டர் அனுப்புங்க சொல்லி லெட்டர் அனுப்பி சீல் போட்டு அங்கேருந்து ஃபிளைட் வழி டெல்லி வந்து டெல்லின்னு சென்னை வந்து அதெல்லாம் முடிச்சு நான் ஒரு ப்ரொடக்ஷன்ல ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன் எடுக்கும் 40 நாள் இருக்கும். We brought it down to 40 minutes. எல்லாம் complete 23 locations across the country online ஆக்கிட்டேன் through an ERP, enterprise resource planning software tool. அங்க சியாத்த ஐடிஏ கிடையாது. India's first virtual reality பூம்புகார் showroom, India's first MR app, you name it. கிட்டத்தட்ட 46 innovations பூம்புகார்ல இருக்குது, including என்னுடைய டிரைவர் சொன்னாங்க, சார் 2 வருஷம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கட்டிய பில்டிங், அதுக்கப்புறம் ஒன்றுமே பராமரிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை சார், நம்ம மக்கள் எல்லாம் செல்லாரில் உட்காந்துருக்கேன், கஷ்டமா இருக்கேன் சார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் திங்க் டேங்க் மீட்டில் என்னோட டிரைவர் சூஸை எனக்கு சொல்லியது. அதில் ஒரு 2.5 கோடி ப்ராஜெக்டை மாற்றி கவர்மெண்ட் பணம் கேட்ட கொடுக்கல. ஐ டுக் a loan from NABARD for 2 crores. பட் லோனு 5 பைசா யூஸ் பண்ணாமல் 2 ஃப்ளோர் ஆட் பண்ணோம். எங்களுடைய பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஒரு லிஃப்ட் போட்டு கொடுத்தோம். A fantastic building ஆ மாத்தினோம். Please go and visit Tamil Nadu Handicrafts Development Corporation. It's epitome of cleanliness, beauty, and everything that's good about a government office அங்கே இருக்கும். Everything is online there. We won the national award for e-governance. பூம்புகார்ல எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் நான் அங்கே ஒதுக்கப்பட்டது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லியா, வாய்ப்பு கொடுத்தால் வேளச்சேரி ஒரு சிங்கப்பூர் விட பெட்டரான ஒரு நகரமா மாற்றி மற்ற இலாக்குகள் திரும்பி பார்க்க கூடிய ஒரு ஏரியாவாக மாற்ற முடியும். அது எப்படின்னு கேட்டால், என்னோட ஸ்டைல் நான் சொல்றேன், இட்ஸ் நாட் அபவுட் சந்தோஷ் பாபு, இட்ஸ் அபவுட் டீம் ஒர்க். நமக்கு எக்கச்சக்கமான ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு. நாளை கூட நான் உங்களை சந்திக்க போறோம். எல்லாருக்கும் ஐடியாஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஐ எம் நாட் தி எண்ட் ஆல் அண்ட் பி ஆல் ஆஃப் ஐடியாஸ். எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கேன். பட் இளைஞர்களுக்கு இருக்கேன், ஸ்டார்ட் அப்ஸுக்கு இருக்கேன், வயதானவருக்கு இருக்கேன், பெண்களுக்கு இருக்கேன். எல்லாரும் they are stakeholders in this process called urbanization. Everybody is struggling day in and day out for their routine lives, routine jobs. At least அவங்க வெளியே வரும்போது நல்ல சிட்டி, கிளீனா இருக்கேன், கிரீனா இருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கேன், வெளச்சேரி ஏரி சுத்தி நடக்க முடியும், தரமணி ஏரி சுத்தி நடக்க முடியும், அடையார் எம்பேங்க்மெண்ட் வழி நடக்க முடியும். எவ்ரிதிங் இஸ் கிளீன் அண்ட் பியூட்டிஃபுல். அதுக்கு சிஸ்டம் தானே முக்கியம். அது ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும், ஆப்போசிஷனா இருந்தாலும், கவர்மெண்ட் சிஸ்டமா இருந்தாலும், எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டியதான அந்த லீடர்ன்ற பொறுப்பு. இதுல லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும், நமக்கு எத்தனையோ ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கேன், ஸ்டேட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும், நம்மளோட கவர்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கேன், என்ஜிஓஸ்ல இருக்கேன், எத்தனையோ கம்பெனிஸ்ல வேலைச்சேரிக்குள்ள இருக்கேன்.
massive number of companies are there. இது தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற கண்ட்ரிஸ் நம்ம நினைச்சா கொண்டு வரக்கூடாத எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை. See, for example, the first problem I would like to solve is not short term. It's the flooding problem in Chennai. In fact, எங்கள மேனிஃபெஸ்டோ, மக்கள் நீதி மையத்தின் மேனிஃபெஸ்டோல நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம், we will bring about a permanent solution to the flooding problem in Chennai. See, அது ஒரு 10-20 கோடி 30 கோடி செலவு பண்ணி எல்லா வருஷம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க நம்ம இதுல அடையாறு பண்ணிட்டு இருக்கேன், அது மாதிரி கூவத்துல பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாருக்கும் அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கோ. அப்படி இல்லாம சிங்கப்பூர் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் தேர் இன் சிங்கப்பூர் ஃபார் 8 months. அங்கே மழை 2400 mm பெய்யும், இங்கே 700 mm தானே பெய்யும். இங்கே பெய்தா பயங்கர ஃப்ளட்டிங். அங்கே அவங்க அதுக்கு தொழில்நுட்பங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு அடுக்குமாடி கட்டத்திலும் அபார்ட்மெண்ட்ல தே ஹேவ் வாட் இஸ் கால்ட் டிடெக்ஷன் டேங்க்ஸ் அண்ட் டிடென்ஷன் டேங்க்ஸ். தண்ணி அதுல வீணு கீழே போகக்கூடாது, அது கன்சர்வ் பண்ணி once the rain is over, they let it out. Purida, so that the road is not flooded. Then you have these collection pipes leading to bigger pipes. Then through the middle of the road it goes to the marina. 17 reservoirs போய் marina barrage போகுது. நமக்கும் அதே மாதிரி நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கேன், நிறைய என்ரோச்டா இருக்கேன். நம்ம அதை காப்பாற்றி அது ஒரு எனிவேர் இன் தி வேர்ல்ட் ஒரு வாட்டர் பாடியை அது அவங்க அதில் ஒரு வழியாகும். They make it world class so that people can come and spend their evenings. ஒரு ஓல்டு கப்பல் அங்கே வந்து உட்கார்ந்துருந்து அந்த கிரீனரி பார்த்து, அந்த தண்ணி பார்த்து வியக்கக்கூடிய ஒரு 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 தாட் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். They should be able to walk in and say, okay, this is my space. We have parks here and there. கச்சா முச்சான்னு இருக்கேன். I mean, that's a colloquial word I can use. Can we show one part of Chennai which is world class? I don't know. Maybe Radhakrishna Salil பார்க்கலாம். Maybe where rich and the poor, powerful live. அப்படி இருக்கக்கூடாது. Entire city limits should. ஒரு foreign visitor வந்தா, see for example somebody was telling me in IT, I think it was Purushothaman of Tidal Park. There is கார்ல ஒரு foreigner வந்தா அவங்க நாங்க ரெண்டு பேர் உட்கார வச்சுட்டு அவங்கள பேச வச்சுட்டோம், so that he doesn't look out of the windows. அது அதிசோக்தியா சொல்லியா கூட, that's a point that we want to show only the interiors of our IT parks. IT parks எல்லாம் world class இருக்கு, நம்ம பசங்க எல்லாம் world class work பண்ணிட்டு இருக்கேன். They're doing a tremendous job. அந்த world class work, for example, so as an principal secretary IT, நான் அடிக்கடிக்கு இந்த கம்பெனி ஸ்கூல்ல போய் பார்ப்பாங்க என்ன நடக்குது. What is it that they do in this 20-25 story buildings? அங்க போய் பார்த்தா it's very pleasantly shocking. நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டூயிங் வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க், உலகத்தரம் வாய்ந்த வேலை அவங்க செஞ்சுட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல், நாங்கள் உள்ள போனோம். ஷெல் டஸ் $2 billion இன்டர்நேஷனலி, குளோபலி பர் டே. என்டையர் $2 billion கணக்கு அக்கவுண்டிங் இஸ் டன் த்ரூ சென்னை. கேன் யூ பிலீவ் தட்? அவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டூயிங் இட். அதே மாதிரி அதர் ஒன் வச்சு பேபால் டஸ் அரௌண்ட் $17,400 per second globally. Entire thing is carried out through Chennai, and they're doing a world class job at it without a problem. As a back office, nobody knows. Number boys and girls are doing, which shows what? That we are capable of world class. Whereas நம்ம அரசாங்க ஆபீஸ்க்கு போங்க, ஃபைல் இல்ல என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் நாளைக்கு வாங்க, மறுநாள் வாங்க, ஐயா பிஸியா இருக்கேன் என்ன கேட்டா நீங்க எதுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு உள்ள போகணும்? Why should you, if you are a tax paying citizen and I am paid through tax, why should you ever visit me? This is the first question that I used to keep as my premise. Second question, if you are a tax paying citizen, why should you ever apply? எதுக்கு அப்ளை பண்ணணும்? எனக்கு தெரியும், நீங்க பிறந்த நாள் தெரியும், அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம் எனக்கு தெரியும், எந்த டேட்ல உங்களுக்கு அதை இஷ்யூ பண்ணணும் தெரியும். Why can't I issue it, keep issuing it on a prompting system? அதுக்கு தானே predictive governance நான் சொல்லி கொண்டு வந்தது. உலகத்திலே predictive governance சொல்லியது நாங்க தானே அதை அனௌன்ஸ் பண்ணியப்போ. See, Estonia is one country which has done world class. Estonia elections எல்லாம் which happens online. You can buy and sell a plot in a matter of 3 minutes. You can buy ஒரு கார் வாங்கணும் வச்சு 3 minutes மேல ஆகாது. எல்லாமே it's populated, pre-populated. All you need to do is pay your money and click the mouse. But அங்கே அந்த கம்பெனி, அந்த எஸ்டோனியா பண்ணி ஒரு கம்பெனி இருக்கு, காட் டைம் has an American CEO. I forget his name. But நாங்க predictive governance இங்கே அனௌன்ஸ் பண்ணிப்போ, he flew down from Estonia to meet me. What is this predictive governance? Of course, predictive governance IT circles, emerging technology circles எல்லாம் எல்லாரும் தெரியும். But practically, how do you do it? அதுக்கு டெக்னாலஜி நாங்க கொண்டு வந்தோம்.
through my experience. நான் செய்யாத விஷயங்கள் இல்லை டெக்னாலஜி வச்சு. ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ நோ வாட் ஐ மீன் அண்ட் ஐ மீன் வாட் ஐ நோ. ஸோ ஐ நோ வாட் இஸ் பாசிபிலிட்டி இன் கவர்மெண்ட். எனக்கு கேட்டால் நம்ம இப்போ இந்த கோவிட் சீசன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பசங்களுக்கு கோவிட்னாலே அவங்க கிளாஸ் பாதிக்கல, பிகாஸ் we யூஸ் டெக்னாலஜி. பாரத் நெட் இருந்துன்னு வச்சுக்கோ. I wanted to finish on 31/12/2020. 2000 கோடி நான் 9 தடவை டெல்லி போய், இன்க்ளூடிங் ஆன வீல் சேர், நான் டெல்லி போய் அந்த பணம் கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெண்டர் முடிக்கல. அந்த இஷ்யூ தானே நான் வெளியே வந்தது. 2000 கோடி, இட்ஸ் நாட் a small amount. ஒவ்வொரு வீட்டுக்கும் between 100 and 1000 Mbps கனெக்டிவிட்டி கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, we'll open up the bloody world to the our people. உலகம் அவங்களுக்கு நாம் வீட்டில் கொண்டு, and every nook and corner of Tamil Nadu we can provide connectivity. It's not a difficult thing at all. ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து வச்சுக்கோ, நம்ம பீப்புள் அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ brought 10,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பேக் டு ஸ்கூல். நான் கிருஷ்ணகிரி கலெக்டராக இருக்கும் 2006-08. அதுக்கு தானே டாக்டர் கலாம் என்னை பற்றி பேசியது டெல்லியிலாம். இந்த 10,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், ஒன் திங் ஐ ரியலைஸ் இஸ் they have the same DNA as you and me, but they don't have the same circumstance. என்னை உங்களை மாதிரியும் சேம் டிஎன்ஏ இருக்கு, பட் சேம் சூழ்நிலை கிடையாது. சூழ்நிலை கொடுத்தால் இவங்கெல்லாம் they'll flower and bloom and their talents will. அதுக்கு தானே நாங்கள் வறுமை கோடுன்னு வளமை கோடுன்னு கொண்டு வந்துருக்கோம். எங்கள் மேனிஃபெஸ்டோ எல்லாரும் வறுமை கோடுக்கு ஒப்படைத்து வச்சிருக்கேன் மக்களை. நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்கோம் உங்கள் லைஃப்பில். நீங்கள் அங்கேயே இருங்க, எங்களுக்கு ஓட் போட்டுட்டே இருங்க. யுவர் ஆர் ஓட் பேங்க். நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு டேலண்ட் இருக்கேன். அந்த டேலண்ட் கண்டறிந்து அவங்கள வளமை கோடு, செழுமை கோடு கொண்டு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஃபேமிலியில் ஒரு பையன் இருக்கேன், he's good at painting. Why can't you take them through painting? Take him through painting. இன்னொரு B family நல்ல ஒரு சிங்கர் இருக்கேன், that girl sings very well. Why can't you take her through classical music? C family, that boy is running around with a computer. Why can't you make him an engineer? So ஒவ்வொருத்தர டேலண்ட் தகுந்த மாதிரி we have to take a family based approach. இந்த வறுமை கோடெல்லாம் எத்தனை கோடி செலவு பண்ணி IRDP காலம் முதல்ல 1947 முதல்ல பணம் கொட்டி இருக்கேன். That's because we are only spending. We are not looking at outcomes. அந்த ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சு அவங்களால செய்ய முடிஞ்சுதா? இதுதானே நம்ம கேட்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் நம்ம கண் முன்னாடி அதை பார்க்கணும். அவங்க ஃபேமிலி அந்த வறுமை கோடு வளமை கோடு போகும்போது அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், they will also aspire for bigger things. See, for example, நம்ம வீட்டில் வரக்கூடிய கார்டனராக இருந்தாலும் அல்லது குக்காக இருந்தாலும், everybody has an aspiration. அவங்களுக்கு சேம் டிஎன்ஏ இருக்கு, but they don't have the same circumstance. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 10,000 rupees வாங்கி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது. பட் whereas we earn in lakhs. நிறைய பேர் லேக்ஸ்ல ஏர்ன் பண்றேன், நீங்க எல்லாம் ஏர்ன் பண்ணதான் சொல்லல. நிறைய பேர் we earn in lakhs, பட் அவங்களுக்கு ஒரு 10,000 15,000 கொடுக்குறது நம்ம தேங்குவாங்க. அது மனுஷன் மனப்பான்மை கொடுத்து பழக்கம். நம்மளெல்லாம் we should become givers. That's the third thing I want to tell. We should not become takers. Takers eat well, givers sleep well. நம்ம எல்லாம் கிவர் ஆக மாட்டோம். அதுதானே மக்கள் நீதி மையத்தின் கொள்கை. அங்கே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை. எங்களோட தலைவர்கள் எல்லாம் நீங்க டாப் இந்த பாட்டம் வர பாருங்க, ஏதாவது ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன் சார், எல்லாரும் கேட்பாங்க, என் பிக் பாஸ் நடிக்கிறேன், சினிமாவில் நடிக்கிறேன். ஆனா அது அவங்களோட தொழில், அவங்க தொழில் செஞ்சுதான் இந்த கட்சியை நடத்துற. டாக்டர் மகேந்திரன் வைஸ் பிரசிடென்ட், அவங்க ஒரு டாக்டர் மருத்துவர் பிளஸ் வேனிலா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வேனிலா கொண்டு வந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். தேர்ட் டாக்டர் மிஸ் முருகானந்தம், அவங்க லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு கிங். உமாதேவி மேடம், ஷீ இஸ் ஆல்சோ an industrialist. I am teaching in an IAS academy. என்னோட வருமானத்துக்காக இது இருந்து ஏதாவது பைசா எடுத்து என்னோட வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லியா 25 வருஷம் IASல பண்ணிருக்கலாம், பண்ணல. நம்மள upbringing different. So my request to all of you who are watching this, I hope I have sufficiently motivated you to think about me as a candidate. Dr. SANTHOSHBABU IAS. நான் எதற்கு வெளி வந்தது இன்னும் என்ன எத்தனை வருஷம் இருக்கு? 53 வயசு ஆச்சுமே. லெட்ஸ் சே 20 வருஷம் வாழ்ந்துடுவோம். 73 to 80 இயர்ஸ்ல நான் போகும்போது எனக்கு ஒரு லெகசி வேணும். அவன் இருந்தது, செஞ்சது, போயது. He came, he saw, conquered. அந்த மாதிரி இருக்கும். வரலாறு செய்யக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு நேம் ஆகணும். அது மட்டும் தான் எனக்கு. That's the only thing I want. I came and I did by my people. என்னோட மக்களுக்காக நான் நேர்மையாக, புதுமையாக, தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றியார். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போனோம். அதானே டாக்டர் கமல்ஹாசன் அவர்களும் நினைக்கிறது. இனி எஞ்சிய நாள்கள், அவங்க அப்படித்தானே சொல்றேன், இனி எஞ்சிய நாள்கள் என்னுடைய மக்களுக்காக. வர வேண்டிய டைம் ரொம்ப தாண்டியாச்சு.
இன்னும் 10-15 வருஷம் 20 வருஷம் முன்னே வர வேண்டியது அவங்க வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கேன் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அவங்களுக்கு 2 முகம் கிடையாது. நான் அவங்க கூட 4 மாசம் இருந்திருக்கேன். He has no two faces. He's absolutely clear, absolute clarity உள்ள ஒரு மனிதன். இந்த மாதிரி டெப்த் உள்ள ஒரு இன்டெலெக்சுவல் நான் பார்த்தது கிடையாது. Frankly, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீம் ஜீரோ, zilch. டாக்டர் கமல்ஹாசன் மாதிரி இவ்வளோ டெப்த், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இவ்வளோ லிசனிங் ஸ்கில்ஸ். நம்ம ஒரு விஷயம் சொல்லியா 15 மினிட் 30 மினிட் தான், 15 மினிட் 30 மினிட் கேட்பாங்க. இட்ஸ் பிக் ஸ்கில். அது கிரேட் லீடர்ஷிப் ஸ்கில்னு சொல்லுவோம். ஸோ நான் அவங்கள ப்ரைஸ் பண்ணிட்டு எனக்கு அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. பட் உண்மை சொல்றேன், மெனி ஆஃப் யூ ஹேவ் டவுட்ஸ். ஹூ இஸ் கமல்ஹாசன்? இஸ் அன் ஆக்டர், இஸ் பார்ட் டைம் பொலிட்டிஷியன்? நோ, ஹி இஸ் நாட். நாங்கள்லாம் சும்மா எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கிட்ட வருவான்? நெவர். We have studied about him. I have understood that he is pure. He wants to do only good, and he is one of the cleanest guys I have seen. கேஷ் கொண்டு கொடுத்தால் கேஷ் வாங்காத ஒரு மனிதன். நீங்க டிடி அல்லது செக் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன். யூ ஷோ மீ ஒன் பொலிட்டிஷியன் இன் இந்தியா டுடே who does that. Then I will. So these are the things தானே நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பியது. உங்களுக்கு நீங்க எல்லாம் நம்மளுடைய சிம்பிள் டார்ச் லைட். நான் வேளச்சேரி மக்கள்கிட்ட கேட்டோம். நிறைய பேருக்கு என்னோட பேர் இப்பதானே தெரிஞ்சு வருது. கொரோனா பாதிச்சிருக்கேன். கொரோனா பாதிச்சதுனாலே நான் ஸ்லைட்லி அன்ஃபார்ச்சுனேட். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு அந்த ஒரு டைனமிசம், அந்த ஓட்டு கேட்கறதும், அவங்க ஸ்மைல் பண்ணி எஸ் நீங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுதும், அந்த ஒரு இன்டராக்ஷன் நான் அதை மிஸ் பண்றேன். இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் எல்இடி வேனில் இப்போ லைவா வந்தோம். இப்போ ஃபேஸ்புக் லைவ்ல வரேன். டெக்னாலஜி நிறைய பயன்படுத்துறேன். இதுதானே நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் ஐ கேன் டூ. பட் நான் இன்னொருத்தருக்கு கொரோனா கொடுக்கக்கூடாது. ஸோ 8 days ஹாஸ்பிட்டல் இருந்தோம். நேற்று போய் டெஸ்ட் பண்ணியா பாசிட்டிவாக தானே இருக்கேன். யூஸ்வலி இந்த வைரஸ் கொஞ்சம் இருந்தால் கூட, ஈவன் டெட் வைரஸ் கொஞ்சம் இருந்தால் கூட யூ பி பாசிட்டிவ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். இனி யாருக்கும் அது என்னால இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்தும் போயிட்டு இருக்கோம். பட் உயிர் ஒன்று தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், as a public worker, it becomes incumbent on me to be safe. அதனால தானே நான் வீட்டில் இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் இது அரசியல் வந்ததுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சது என்னன்னு சொல்லியா, எக்கச்சக்கமான குட்வில் கால்ஸ், பீப்புள் ஐ டோன்ட் நோ அவங்க எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் so heartwarming that people I didn't know, people are calling up and asking. So that shows a goodwill. உங்களோட குட்வில், வேளச்சேரி மக்களோட குட்வில் எனக்கு வேணும். Because I want to show a different brand of politics. மக்கள் நீதி மய்யம் wants to show a different. இதல்ல politics. நீங்க 70 வருஷம் பார்த்தது politics கிடையாது. அது அரசியல் கிடையாது. What we will show is governance. அரசியல் means not politics. அரசியல் means governance. நாங்க காட்டுவோம். ஒவ்வொரு இஞ்சிலும் நாங்க காட்டுவோம். ஒவ்வொரு நடப்பிலும் நாங்க காட்டுவோம். ஒவ்வொரு நொடியிலும் நாங்க காட்டுவோம். அந்த வித்தியாசம் நீங்க எங்களை எலெக்ட் பண்ணியா தானே பார்க்க முடியும். அதனால தயவு செஞ்ச மக்கள் நீதி மையத்துக்கு உங்களுடைய விலையான வாக்குகளை ஏப்ரல் 6ஆம் தேதி என்னுடைய அந்த வரிசையில் 9வது பேர் இருக்கும். டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் பிராக்கெட்ல 6 இருக்கும். ஸோ அந்த பேர்ல எங்களுக்கு வாக்களிங்கன்னு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் கொடுக்குறேன். ரொம்ப அதிகமாக பேசி என்னோட ஒய்ஃப் சொல்றாங்க, போதும்னு சொல்றாங்க. அதனால நான் இங்க இந்த பாட்டு ஐ லுக் அட் தி क्वेश्चंस. Thank you. We need such genuine policymakers who serve the society. That's Ramakrishna. Thank you, sir. Vasu Srinivasan, sir, you're simply awesome. The feedback which we get from the ground level shows that the people of Velachery really wants to vote for you this time. Velachery is really lucky. Thank you, Vasuji. So nice. Nicholas, my good friend, path-breaking ideas need mandate for seeing it transform. Yes, Nicholas, I hope they give me the chance. Intellectual welcome, naturally. Venkatachari Ranganathan, sir. Ramakrishna, time for a change. Danya Shankar, nice listening to you. Nobody has asked me any questions so far. Shahul Hamid, this is Kamalan Chulranga. Thank you. Venkatachari Ranganathan, nice. Shivakumar, yes, government reviews, minister or secretary only reviews spending in meetings, hardly reviewed quality of schemes works. நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் quality, but நைட்டோட நைட்டு மெட்டலே எடுத்துட்டு போயிடுவாங்க. Good luck. People of Velachery, don't miss in to elect. Thank you, Karthik Valyappan. All of us who have food, clothes and shelter, let's become givers. We really need to think about the
Have nots. Yes, Sushila Kumarvel, Madam, thanks from London. Shashi Singh, wish you the best, Doctor. Thanks, Shashi. Shivakumar, all the best. Satish Rao. Satish, M&M is our only hope for Tamil Nadu. That's true. Mr. Natrajan Chandran, our family will vote for you, sir. Thank you, sir. SP Kishore Kumar, sir, good speech, well speech. Nice to hear, Selvaraj. Satish Rao, we pray to God and M&M should win. Thank you, sir. Satish Loganathan, we thought politics is for rowdies. To be frank, we are afraid to talk with politicians and police. Hope people like you will change. Exactly. Jude, what a clear-cut ideas and knowledge how to use the modern technology to bring those ideas in real life. Wish you all the best. Hope that's from Jude. Hilagam Sheshadri, it's going very fast. Voting population. Tamil, adavadhu naam oru prachne everybody speaks his truth. The core, he's in the state legislature, he'll be our true representative and bring good governance. Politics explains governance for first time. Big salute to you, sir. And another day, Nale Namade, Makal Nidhi Shivanga Mountain, Enuda Mountain, Nanga Mount Achirarno, Number Todar Vekanaka, Raghunathan Raghu, another day, thank you, Nachipan. Gautam Shiva Raman, thank you. Gautam Shiva Raman. Mary Amuda, madam, choose your leader wisely. Vote for Torchlight. She's one of our torch bearers. Thank you, Mary Amuda, madam. Karthik, thank you. Sitlingi Panchayat. Sitlingi Panchayat. Sitlingi, I know. Sitlingi is where two doctor husband and wife. They are from Trivandrum Medical College, the same medical college I am from. Avanga tribals in the help panittu. Sitlingi, I was supposed to come there. So nice, ma'am. Thank you. Mohan Raj Vijay, wish you all the best, sir. Thank you. Karthik again. Madana Gopal Raj, take care. This is Rex Wasi. I am your well-wisher. Thank you, Rex Was. Madana Gopal Raj, will get well soon. M&M must win from Satish Rao. Welcome, Dr. IAS and our MLA. Thank you, Subramaniam Jayachandran. Wonderful to see you here. She is Sitlingi is writing to Sushila Kumaravel. Gauri Anand, Anthony Prabha, they send their, symbols. Roshan, Roshan is my good friend. I appeal to all Velachery voters to vote for Dr. Santhoshbabu. No better candidate that you can choose from. Let him shine the torch on better governance. Yes, shine the torch. Shine the torch is what we need to do. Get well soon, sir. Wishing you a speed recovery. Abhay Kumar, Balaji Shekhar, all the best, sir. Shashi Singh. Shashi Singh is Madam Shashi Singh, wife of our legendary IAS officer, Dr. Swaran Singh IAS. Ma'am, thank you, Shashi Singh, ma'am. Chandra Sudhagar, all the best, sir. Keshavan Keshi, sir. Super. Bala, please talk daily with Velachery people via social media. I will try to. Nice piece, sir. Lucky Velachery people. That's from Verimal Ramdas. Bala, please talk daily. Sundararajan Mugundan. So please let me know how could be a common man support you apart from voting. Yeah. Just being with me, just meet with me. We'll touch base. Sanjay Chitran Das, voice of hope. Amruvi Devanathan, my good friend, please do share your email. We'll mail you some points from Singapore Water Management. Yeah, now the Patriken, the Padichirken. Ramesh Kurvat, congrats, sir. Ramesh, thanks. Ramakrishna, oh, this is going very fast. What do you think are the issues faced with the Velachery population? Velachery population, 3-4 issues major. One is a waterlogging problem. Waterlogging, that's a long-term solution. Then drinking water is a big issue for lower level people. Then electricity fluctuation. And then the roads are in a bad condition, plus flyovers. Then hospital, secondary care hospital. We want to establish a world-class secondary care hospital. We want to give a permanent patta நிறைய பேர் வருஷங்களா அங்க உட்கார்ந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க பட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அது வாட்டர் கோர்ஸ் புறம்போக்கு அதனால கொடுக்கல. But we can always find a solution to this long-term festering issue. நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இருந்து வெச்சுங்க. சொல்யூஷன்லாம் தானே வரும். There's no need to run after solutions. Solutions will come to you because everybody will be contributing. இப்போ என்னோட மக்கள் நீதி மயம் கட்சியினர் இல்லையா, அவங்களெல்லாம் நான் உட்கார வச்சு நம்ம ஒரு 9 hours அவங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுத்த ஒரு நிமிஷம் சார்ஜ் அவுட் ஆயிட்டு இருக்கேன். சாரி ஃபார் திஸ். The battery. I should have switched to this on. There I am. Water issue, drinking water issue, garbage issue, நிறைய அந்த ஒரு edge of the ஷோலிங்கல் ஊர்லாம் நிறைய இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு
புதைக்கிறதில்ல, they are burning it, and a lot of people are having problems சொல்லி எனக்கு ஃபோன் வந்தது. So a lot of urban issues, these are all there, but we can always solve it. நமக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய பேர் லைன்ல வருது, சார் we can do this, we can do this. எனக்கு பவர் வந்தா தானே செய்ய முடியும். ஒரு எம்எல்ஏ ஆயத்தானே I can do a world class job. அதில் டவுட்டே வேண்டாம். I can do. I will take a house there, I'll stay there, and I'll be among the people. அதில் சந்தேகம் கிடையாது. People can approach me anytime, and phone number available இருக்கும், WhatsApp available இருக்கும், everything will be available. So I'll be easily accessible. அதில் வந்து சந்தேகம் வேண்டாம். I was a good collector, I was a good IAS officer. So I was a very extremely accessible officer also. So அதொന്നും சந்தேகம் வேண்டாம். But the basic point is, we all need to think similar. ஒரு 5 years நம்மள பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் மாற்றி வச்சு புது இஷ்யூஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கோ, and we can see a different Velachery. And I want to show Velachery as the most beautiful developed place in entire India, in comparison with Singapore, in comparison with Switzerland. Every inch, that's what I call an edge to edge. நான் இப்போ என்னுடைய ஆஃபீஸ்லாம் போகும்போது ஐ டேக் வாட் ஐ கால் அஸ் an edge to edge பாலிசி. அதாவது நான் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் ஆஃபீஸ் அந்த எட்ஜ் முதல்ல எட்ஜ் வரைக்கும் வேர்ல்ட் கிளாஸாக க்ளீனாக இருக்கும். அது எனக்கு ஒரு இருக்கு. ஸோ 6 times க்ளீன் பண்ணுவோம். டெய்லி க்ளீன் பண்ணும்போது நான் போய் பார்ப்பாங்க, டாய்லெட்ஸ், காமன் டாய்லெட்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. எவ்ரி இன்ச் கலெக்டரேட்லாம் போய் பார்த்துட்டுனா, கிருஷ்ணகிரி கலெக்டரேட் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கலெக்டரேட் நான் கிரியேட் பண்ண கலெக்டரேட்டை. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக வச்சிடும். ஸோ எட்ஜ் டு எட்ஜ் என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் என்டையர் கிருஷ்ணகிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் வச்சிருந்தோம். என்னோட மக்களை எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துருந்தோம். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் சப்போஸ் டு ஸ்டாண்ட் ஃப்ரம் கிருஷ்ணகிரி ஆஸ் அ கேண்டிடேட், பட் இட்ஸ் அ புவர் ஏரியா, புவர் பீப்புள் ஆர் தேர். அதனால இவங்க வாக்குகள் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. வேளச்சேரி அப்படி கிடையாது. இட்ஸ் வெரி எஜுகேட்டட் பாப்புலேஷன். எல்லாரும் அவங்க அன்றாட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இருக்கோம். யூ டோன்ட் ஹேவ் டைம் டு செல் யுவர் ஓட்ஸ். தயவு செஞ்சு ஓட்டுன்னு விற்காதீங்க. இந்த அரசியல்வாதிகள் நம்மளை they have taken us for a ride for 70 years. 70 வருஷம். 70 வருஷம் நமக்கு it's too long in the history of a nation. Let's give other parties. என்ன elect பண்ணணும்னு நான் சொல்லல. நான் சொல்றேன், any good candidates, please vote for them. Educated candidates are not good ன்னு நான் சொல்ல வரல. I'm only saying education plus வேகம் விவேகம் எல்லாம் கூட இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க செலக்ட் பண்ணியா நன்றாக இருக்கும். Balaji, you worked hard to become MBS and now AS and now feeling political. Your piece of advice for people who see you as so my piece of advice is simple: chase world class, chase excellence, don't chase money, and always think about others. If we wake up in the morning and you put your best dress and come out, 95% of your time you're spending for others. யோசிச்சு பார்த்துருங்க, தெரியல. 95% நீங்கள் இப்போ நான் உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னொருத்தர் டீச்சராக இருந்தால் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம், டாக்டராக இருந்தால் டாக்டரும் பண்ணிட்டு இருக்கோம். Nobody is spending time for himself. We hardly spend 4 or 5% of our time for ourselves. நான் என்ன சொல்கிறேன், அந்த 95% time we can make it so beautiful, isn't it? Spend for others. Don't think of the self. செல்ஃபினை பற்றி எந்த டைமும் திங்க் பண்ணக்கூடாதுன்னு உள்ள ஒரு கொள்கை இருக்கக்கூடிய மனிதன் நான். அது அப்போ அந்த மாதிரி வரும்போது what happens is that your problems become simpler. You become stress free. So a selfless life will give rise to a stressless life. Please understand. A selfless life will give rise to a stressless life. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. My wife will say, no, you don't have stress, you give stress to others. Joking up பண்ணுவாங்க. But frankly, I don't have stress because mine is a clean slate. There's nothing that is written. I don't think about anything. When I think about Velachery, I think. Otherwise, I am sleeping all the time. So, basically, we need to have a lot of behavioral change in ourselves. Society, ஒரு மனிதன் ஒரு தலைவர்னாலே முன்னேற முடியாது. It has to be the whole herd. We have to come together and think that, oh my God, we need to become world class. நமக்கிட்ட உள்ள இருக்கே. See, suppose you have a talent and you don't recognize the talent. ஒரு 70 வயசாகிட்டு நீங்கள் ரொம்ப சிங்கராக இருக்க டேலண்ட் இருந்துச்சு, என்ன யூஸ்? There's no point. You have to discover those talents because we are living, walking molecules of talents. ஒவ்வொருத்தருக்கு அந்த நொடிகள் இருக்கேன், நம்ம அதை டிஸ்கவர் பண்ண வேண்டியது. ஸோ மை அட்வைஸ் would be to chase world class. எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. So some of the questions are coming. Why no political party, including women, has addressed how to reduce government debt, which is debt is a part of life. Debt will be there. But how
So there's a limit to the debt also, which according to fiscal policies. And the debt கீழ தான் இருக்கு. Even this 5,55,000 crores ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும். But for a state, we can always be managed. If it's a well financially managed state, we can always manage the debt also. எனக்கு debt இருக்கு. உங்களுக்கு இருக்கு. இல்ல debt இல்லாத யார் இருக்கு? It's very difficult. Even the most richest people have debt. You take an Ambani, he has also debt. So debt is not a bad thing. Debt actually makes you more financially disciplined. Because most of my life I have taken an Indian bank loan and then my house it's only from loan. So debt is not a bad thing. But if it balloons out of proportion, then you have a bad crisis on your hand. I don't think we have reached there. They have taken too much because free கொடுத்து நிறைய debt எடுத்திருக்கேன். So whichever government comes to power now will have a really difficult time. A couple of years, I think we had to, fasten our seat belts. We had to do that. Pallikarne patti, world-class infrastructure in government schools and hospitals in every locality. Yes. Tamil பேசணும். All people will understand. Tamil தானே பேசிட்டு இருந்தது இல்லையா? இங்கிலீஷ் பேசினாங்களா? ஐயோ சாரி. சஞ்சய் சித்ரம் focus on waste management. கண்டிப்பாக. அதாவது நான் ஷோலிங்கல்லூரில் whoever gets selected, அவங்க கூட நானும் ஜெயிச்சா ஷோலிங்கல்லூரும் பள்ளிக்காரனே அது we need to handle it. அது கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பவுண்டரியாக இருந்தாலும் அதெல்லாம் அங்கே அடிக்கக்கூடிய காற்று இங்கேயும் வரும், இங்கே அடிக்கக்கூடிய காற்று அங்கேயும் போகும். நம்ம எல்லாம் சேர்ந்த இதுக்குள்ள லாங் டேர்ம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். How's your health now? Still positive. How's your, that's from Linda Johnson. How's your health? Sridhar Ko Srinivasan. All the best for your victory. Try to reach every street with the video being displayed. What we can achieve. The video van நான் லைவா வந்தோம். It's been a perfect this thing. Clarity நான் பேசுறது ரொம்ப clear-ஆ கேக்குது. So I'm trying to go live after this session. Anand Kumar Palanchami from US, Canada. I want to see as a Indian Minister of IT and of Finance get well soon. Thank you. So I keep saying, இதெல்லாம் நமக்காக கிடையாது. Whatever we become is only for society. Even for 1 second we should not say I'm a minister, I'm an MLA, I'm a doctor, I'm an IS officer. No, never. அதெல்லாம் நமக்கு மற்றவங்களுக்காக தான். What is your priority? Ramesh MR கேக்குறாங்க. Priority is public service. Nothing more, nothing less. And prioritize on problems. Sit with people, experts, everybody, stakeholders. Try to find long-term solutions to long-festering problems. Essential commodities should reach poverty people without intervention. SP Kishore, that goes without saying. Ramanathapuram, what plans am I have to save fishermen from Sri Lankan coast? நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் 7 பாயிண்ட் ஃபிஷர்மேனுக்கு போட்டிருக்கோம். I will send it to you. 47 மினிட் தாண்டியாச்சு. I was supposed to speak only for 45 minutes. Please tell me, Makkal Nidhi Manifesto web link for that 106 pages. நான் immediate எங்களுடைய Velachery website-ல நாங்கள் இப்போ போடுறோம். Umma Chandran Iyer, good evening sir. I'd like to know how the tang of anti-Hindu is number removed. அவங்க anti-Hindu கிடையாது. He's a rationalist. So he's only a rationalist. There's a difference between anti-atheist and rationalist. He's only a rationalist. He's not anti-Hindu at all. He is more Hindu than anybody else. Let me tell you. Sanjay Chitan, we focus on waste management. Kandipaha. Eradicate corruption within judiciary. Very tough question. When the whole system becomes honest, then everybody will be forced to become honest. என்னோட எக்ஸாம்பிள் அதுதானே. நான் இப்போ 25 வருஷம் இருந்திருக்கேன். நான் ஒரு ஹெட்டாக வரும்போது அங்கே இருக்கணும் எல்லாம் honest-ஆ இருக்கும். I can't vouch for something which when I'm not there. When I'm there, I'll ensure there is honesty. I'm a resident of Velachery and living here since 99. Madhavan Natarajan. We'll interact with you once you recover from COVID, and I'm happy to work for you. Very good, sir. Thank you. Victoria, congrats, sir. Check out WhatsApp group, sir. Okay. So lots of questions have come on WhatsApp group. Mukesh has been moderating this for me. They are a bit frustrated because I got a mic. Mukesh, is it from you or is it from the group, Mukesh Kanna? So நிறைய questions இருக்கேன். 3,000 will be given free for every household and home. Kobe said that it's not free. They'll be given training and they'll do works. They'll provide opportunity for earning. That would have been said in another context. இல்லத்தரசிகளுக்கு ஊதியம், that's a reality that everybody has announced. We were the first to announce for the last 3 years. அது இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எங்களோட மேனிஃபெஸ்டோவில் விமனுக்கு 7 பாயிண்ட் தனியாக இருக்கேன். இன் அடிஷன் டு திஸ் இல்லத்தரசிகள் ஊதியம். அதில் நாங்கள் சொல்லிய ஸ்கில் ட்ரைனிங் அது இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். 7 பாயிண்ட்ஸ். ஐ வில் டெல் தட் டு யூ.
That is not to be confused. Housewives, their contribution recognize பண்ணணும் ஒரு அரசாங்கம். அது ஐ திங்க் ஏதோ ஒரு கண்ட்ரியில் சவுத் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரியில் அது பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஒன். தென் இட்ஸ் ஃப்ரீ ஆர் வில் தே டூ எனி ஒர்க் இட் வில் பி ஃப்ரீ. அந்த 3000 ரூபா அவங்களுக்கு ஃப்ரீயாக போய் அவங்கள அக்கௌண்ட் போய் சேரும். Kribashankar, achievements, credibility and dedication statement. Should feel proud to have a person like you. Thank you. Krishnakumar, when are you coming to campaign? இது நெகட்டிவ் ஆயதுக்கு அப்புறம் எனக்கு கோவிட் ப்ரோட்டோகால் என்னன்னு தெரியல. பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் வந்து இருக்கேன். பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் படி என்ன கவர்மெண்ட் சொல்கிறோம் அப்படி தான் செய்யும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் ஆய வரலாம்னு நான் நினைக்கிறோம். பட் இருந்தாலும் ஐ ஷுட் பி ஆன் த ரைட் சைட் ஆஃப் த லா. பீங் அ லா மேக்கர், அ பொட்டன்ஷியல் லா மேக்கர், நான் ரைட் சைட் ஆஃப் த லா நிற்கணும். அது கரெக்டாக நான் செய்யும். எம்எல்ஏ ஆகணும் கண்டிப்பாக இருக்கேன். பட் இதெல்லாம் மீறி எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு இல்லை கண்டிப்பாக. கால் மார்க்ஸ் நங்கரா, ஹோப் யூ ஆர் ரெக்கவரிங், ஆல் தி பெஸ்ட். ஹவ் யூ ஃபீல் அபவுட் லோக்கல் ரெஸ்பான்ஸ்? லோக்கல் ரெஸ்பான்ஸ் நான் இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப் லைவில் வீடியோலாம் வருது, எல்லாருக்கும் பாசிட்டிவாக தானே இருக்கேன். பட் அவங்களுக்கு என்னோட பேர்லாம் இப்போ தானே தெரிஞ்சு வருது. சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எம்பிபிஎஸ் படித்த ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சு வருது. ஸோ அது ஒரு பின்னடைவு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கேம்பெயினிங் தானே கரெக்டாக இருக்கும். டிஜிட்டல் கேம்பெயினிங் எவ்வளோ பண்ணியாலும் அந்த ஃபிசிக்கல் கேம்பெயினிங்னு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் வேற என்ன செய்ய முடியும்? பட் என்னோட டீம் எல்லாம் வலிவாக இருக்கேன். மக்கள் நீதி மையத்தின தொண்டர்கள், எங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கேன். வீதி வீதியாக போயிட்டு இருக்கேன். லைவா இப்போ நீங்கள் இதை முடிச்ச உடனே லைவா நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ லோக்கல் ரெஸ்பான்ஸ் இஸ் குட். On the environment side, Puvalaga raised few points in MNM manifesto. Puvalaga Sundar is my personal friend. So avangita na kepom like concrete wall over tanks which is ill thought out. I'll have to check up that. What would be great if someone looks at this and quickly responds. Yeah, I will do that. I will speak to Sundar and find out. Because I wrote 35 the 35 manifestos naan idea. 35 sectors. In the side idea Dr. Panraj. So adula I had to go deep inside. பிகாஸ் இதில் இங்கிலீஷும் தமிழும் இருக்கேன். நாங்கள் போட்டதில் இங்கிலீஷும் தமிழும் இருக்கேன். 35 செக்டர்ஸ். அதில் யாரையும் நாங்கள் விடல. ஓல்டேஜ் பீப்புள் இருக்கேன், தேர்ட் ஜெண்டர் இருக்கேன், சிஎஸ்ஆர் இருக்கேன், யூ நேம் இட், எவ்ரி செக்டர் இஸ் கவர். யூஎஸ் மணிகண்டன், வி நோ நீட் சிங்கப்பூர் ஐலண்ட், வி நீட் அவர் கல்ச்சர். யா, கல்ச்சரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போக போக அந்த கல்ச்சர் கெட்ஸ் மாடிஃபைட். ஒரு அர்பன் கல்ச்சர் அது டெவலப் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்ச்சருக்கு ஒரு 7 பாயிண்ட் நாங்கள் எழுதியிருக்கோம். I'll put it on the group now in Facebook today. 7 பாயிண்ட் படிச்சு பாருங்க. அது பிகாஸ் நான் கல்ச்சரல் இருந்ததுனாலே நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, செக்ரட்டரியேட் கட்டியது பாருங்க, ஆல்கோ பேனல் வச்சு கட்டியிருக்கேன். நம்ம தமிழ் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கே கட்டக்கூடாது. கேரளாவிலும் கர்நாடகாவிலும் அப்படி தானே கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் தமிழ் கல்ச்சர் ஒரு அம்சம் இருக்கும். இது ஆர்கிடெக்சர்லேயே அதை பார்க்க முடியல. So very unfortunate, BharatNet is on hold due to political issues and empower rural masses. Absolutely. அதனால தான் நான் டெல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு கூட போகல. பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் திஸ் வாஸ் பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ். 2011 போகும்போது பாரத்நெட் பேசிட்டு இருந்தோம். 2021 பாரத்நெட் தமிழகம் செய்யல. எல்லா ஸ்டேட்டும் செஞ்சு முடிச்சாச்சு. நமக்கு அந்த பாகியம் கிடைக்கல. இது ஒரு பெரிய ஒரு 1-2 இண்டிவிஜுவல்ஸினுடைய செல்ஃபிஷ் ரீசன்ஸ்னால ஒரு ஹோல் ஒட்டுமொத்தமான ஸ்டேட். அதுதான் நான் சொல்றேன். மக்கள் அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அரசாங்கம் மக்களுக்காக இருக்கணும் இல்லையா? It should be like this. It should not be like this. The top should function for the bottom. And நம்மள எல்லாம் அந்த இன்னொரு மாஸ்லோஸ் ஹைரார்கி எடுத்தால் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நமக்கு எல்லாம் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் முன்னோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு இருக்கிறது காரணம் we want to self actualize. பட் ஒரு பர்டிகுலர் லெவல் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்னோட மக்கள் தான் எனக்கு முக்கியம். அன்றாட வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லாம் நம்ம கோவிட் காலத்தில் நம்மளோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைக்ரன்ஸ் இங்கேருந்து கஷ்டப்பட்டு நடந்து போகும்போது அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ வுட் ரைட். இல்லையா? That's what I want all of you to do. So let's see more questions. Yeah, breathing is no problem. Veerabhadram Balaji, my lungs are very clear, but still have a little fever. Maybe 0.5 degree இருக்கும். Headache இருக்கு, நெகட்டிவ் ஆகல. ஸோ
both of us are affected. So energy கம்மியாக முடியாது என்னால. Till the dying moment energy will be there. Karl Marx, Rangana, how you feel about local response? There are more questions, rumors about Kamal sir. Kamal sir மாதிரி வெளிப்படையான ஒரு மனிதர் உங்களை காட்ட முடியுமா? Can we have Gopanathan Rajan? Can we have FAQs in MIM? So no, I don't think it's proper for that. Please understand him as a human being. Amazing man. Just be with him. நானும் இந்த அரசியல் வரும்போது ஒரு சினிமா நடிகர்னு சொல்லி தானே வந்தது. But after interacting with him, I realized, my God, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். He's a treasure for Tamil Nadu. And we are all missing it. All of you are having doubts. Either what is called hearsay. அதெல்லாம் வந்து you are clouded in your judgment. அதெல்லாம் எடுத்து மாற்றி பாருங்க. Just go and speak with the man. அவங்கள சும்மா உலகநாதன்னு சொல்லல. He is world class. And he has no personal agenda. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இருக்கு. So can we close here? What is spectrum னு கேட்குறாங்க. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறதுனால தானே. ஏஆர் பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஸ்பெக்ட்ரம் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தானே நம்ம இந்த சவுண்ட் வேவ்ஸாக மாறுது. ஹலோ சார் சொல்லி ஆண்டனி ராஜ். லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹேவ் டேக் கேர் அண்ட் டேக் ரெஸ்ட். However small the issue be resolved, there's need tact forum, turnaround time for issues. Exactly. So this is what I say. நான் இப்போ IAS lookumbo, what is the start time, what is the end time? Any project எடுத்தா project time on the there should not be time overrun, there should not be cost overrun. Shravan entertainer, I'm a filmmaker from Velachery, educating people through movies. Fantastic. Everybody is an educator. Mr. Sravanan, I'm happy that you are doing that. Bhagirathan Pilla, Jittu Kunyu Ana, Jittu Bhagirathan Pilla, Gautam Victoria Prakash, all the best for your success, Gautam. Shanmuga Raj, Arugama Samin, please sir, good evening. Met you during a leadership meet happened in IIT campus for Deshi Crew Solutions. We leadership team impressed the way you talked in the day event. And then send some volunteers to meet the voters and take your manifesto to them. Tenmuri, I agree. Jumon Anthony Tojo, sir, we have a huge sewage problem. I agree with that. We have seen that. Sorry. Internet மூலமாக கொரோனா வராதுன்னு நினைக்கிறோம். ஷிஜுலால், சண்முகராஜ், அருமுகசாமி, அனைவருக்கும் வணக்கம். தொகுதியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்கள் உங்கள் தொகுதியில் எம்எல்ஏயாக விரும்பினவர் ஓட் போடுங்க. லைக் ஆம் ஆத்மி பார்க்க எம்என்எம் ஷுட் ஃபங்க்ஷன் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டிஎன். நேர்மையாக இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நடக்கும். நேர்மை இல்லைன்னு சொல்லி எல்லாம் போயிடும். ஓகே. ஸோ Sanjay Chitran Das, creative director, I'd like to incorporate with you. Come, we'll be very happy to work with you. Santhosh Venkateshan, first small issue will be solved, etc. Sajesh Krishnadas, I'm extremely positive about Manam. I've been a supporter. My name was formed, unfortunately, you see a lot of groundwork. Yeah, that's one of the things that's raised. Groundwork nare panna vendidirukku, feel irangi save vendidirukku. That's what I was also thinking after elections. Nanu oru area eduthu work pannom. Apart from Velachery, if I'm elected, obviously I'll work in Velachery. அண்ட் ஒவ்வொரு மனிதனும் நம்ம சந்திக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு சாந்தன வாக்கு தேவை. ஸோ Thaddeus Ben, village is the most flooded place in the Chennai. ஸோ அதுக்கு சொல்யூஷன் நான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. Praying for 2%. So it's already 59 minutes. நான் 45 minutes தானே எங்களோட டீம் சொல்லியது. நான் இன்னும் சொல்லியா போர் அடிச்சிடும். பட் இனிமே லைவில் வரும், நம்ம பேசுவோம். இந்த கான்வர்சேஷன் வில் கீப் கோயிங். எலெக்ஷன் முடிச்சு ஜெயிச்சால் நான் வருவோம். ஐ வில் ஸ்டே இன் வேலச்சேரி. ஐ அண்ட் மை வைஃப் வில் கம் அண்ட் ஸ்டே இன் வேலச்சேரி. வி வில் ஹேவ் அ டெய்லி சந்திப்பு, வீக்லி சந்திப்பு, மந்த்லி சந்திப்பு, 6 monthly சந்திப்பு. There will be no MLAship without meeting people and trying to understand problems. And long-term solutions-க்காக நான் உங்களை எல்லாம் இப்பவே எதிர்பார்க்கிறோம். உங்களை எல்லாம் solutions. So we'll have a common website. velachery.mym.com. எங்களை யூகே நண்பர்கள் சேர்ந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த வெப்சைட் இன்னும் வலுப்படுத்தி அது ஒரு நல்ல ஸ்ட்ராங் வேலச்சேரி வெப்சைட்டை மாற்றி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அரசியல் பார்க்கலாம். அரசியல் மீன்ஸ் கவர்னன்ஸ். Shall I call it a day?
because it's 59 minutes, 58 seconds, 59 seconds, 60 seconds gone. Thank you. மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் சின்னத்தில் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்குங்க, கமல் சாருக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் வித்தியாசமான ஒரு அரசியல் செஞ்சு காட்டுவோம் உறுதியாக. நாளை நமதே. God bless தமிழ்நாடு. I'm ending live video. நீங்கள் நிறைய பேர் எழுதிட்டு இருக்கேன். I'm sorry, but there has to be a time limit. Start time, end time, project time மாதிரி, beginning time, end time, and we'll take it offline. ஒவ்வொருத்தருக்கும் சேஃபாக இருக்கணும், மாஸ்க் வேர் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் வந்தால் பெரிய தொல்லை. லெட் மீ டெல் யூ தட். யூ கான் பி நார்மல் அட் ஆல். ரொம்ப கஷ்டம். சரி, என்னுடைய இல்லக்கு பாருங்க, நான் ஒவ்வொருத்தரையும் வந்து ஓட்டு கேட்க வேண்டிய யாரும் இந்த வீட்டில் உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலையாச்சு. அப்படி வரக்கூடாது. அதனால சேஃபாக இருங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருக்கும் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். இன்னொரு மனிதனுக்கு நம்மளால எந்த தொல்லையும் வரக்கூடாது. இந்தாவ சேஃபாக இருங்க. எங்கே போயாலும் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் வேரிங், ஹேண்ட் வாஷிங், முடிஞ்ச ஒரு க்ளவுஸு இதெல்லாம் போட்டு செய்யுங்க. நான் எங்கேயோ தவறணும். ஐ வாஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். டாக்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். மை வைஃப் வாஸ் ஈவன் மோர் ஆஃப் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். But engyo thavari, because politics, lots of people will meet you, they'll hug you. So then, and I'm also like that, a very affectionate person. So bye. I think that's good enough. God bless. Individually, to each one of you who listens, my best wishes to you. Do your best. Chase excellence. Chase world class. Don't chase money.